இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு சொல்லி பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் அஜித்தை சூப்பர் ஸ்டார்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காரு. தமிழகத்துல இந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து மட்டும் எப்பவுமே ஓயாது போல. ரஜினி ரசிகர்களும் எங்கள் தலைவர் தான் ஒரே மற்றும் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. விஜய் ரசிகர்களும் எங்களோட தளபதி தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு தானே போட்டி, பஞ்சாயத்தும் கூட நான் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நயன்தாரா ஒரு பக்கம் சொல்லிட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் பட்டமே வேணாம், ஆளை விடுங்க சாமின்னு ஒரு பக்கம் ஒதுங்கி இருக்காரு அஜித். இந்த நிலையில விவேகம் படத்துல வில்லனா நடிச்சிட்டு வர பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராயோ அஜித்தை போய் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சிக்கல்ல மாட்டி விட்டுருக்காரு. விவேக் ஓபராய் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அவர் அப்படிதாங்க சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் முதல் தமிழ் படத்துல நடிச்சிட்டு வரேன், படத்தோட பெயர் விவேகம், ஹீரோ தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் அஜித் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விவேகம் ரூபாய் 120 கோடியில எடுக்கப்படுது, நாங்க ஐரோப்பால ஷூட்டிங்ல கலந்து கொண்டோம், தமிழ் படத்துல நடிப்பது ஜாலியா இருக்கு, அஜித் குமாரோட சேர்ந்து பணியாற்றுவது மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து நீங்க நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.